நான் வந்து அதை அப்படி ஜஸ்ட் லைக் தட் அதை எடுத்து அதை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த ரைட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ரைட் அப்படிங்கிறத பண்ண முடியாமா இப்போ நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேசும்போது கூட வெளியே ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, தமிழ் சினிமால மாதவின்னு முன்னாடி ஒரு நடிகர் இருந்தாங்க, அவங்கள மாதிரியே இருக்காங்க பாக்குறதுக்கு, இப்ப இந்த ஜெனரேஷன்ல இருக்க ஒரு மாதவி மாதிரி இருக்காங்க பாக்குறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த மேடையில பேசுறதுக்கு அக்ஷரா ரெட்டி அவர்களை மயக்க வைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அக்ஷரா ரெட்டி. நீங்கெல்லாம் என்ன பிக் பாஸ்ல பார்த்துருப்பீங்க. சினிமா உலகத்துக்கு நான் கொஞ்சம் புதுசு, பட் தமிழ் மக்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேர் என்ன அவங்க வீட்டு பொண்ணாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தங்கச்சியா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஃப்ரெண்டா நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் எல்லாரோட சப்போர்ட்க்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் மீடியாக்குள்ள வந்ததே எங்கள் அம்மாவோட கனவு தான். அண்ட் அவங்க சப்போர்ட்னால எப்போவுமே என் பின்னாடியே இருப்பாங்க. அவங்க தான் என்னோட மேனேஜர், அவங்க தான் என்னோட மவுத் பீஸ், அவங்க தான் எல்லாமே எனக்கு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ அம்மா தான் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு என்னை இந்த மீடியாவில் அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபியூ இயர்ஸ் பேக், 2 years பேக் அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நான் அம்மா இல்லாமல் என்னால் மீடியா எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? ஏன்னா வந்து ஃபுல்லாக அம்மா பாப்பா மாதிரியே வளர்ந்துட்டேன் நான், ஃபுல்லாக அவங்களே பார்த்துக்கிட்டு. அண்ட் மீடியாலாம் நம்மளுக்கு கஷ்டமாகும். அம்மா மாதிரி ஒரு ஆள் ஒரு சப்போர்ட் பக்கத்தில் இல்லைன்னா ஒரு பொண்ணு தனியாக வந்து படத்தில் நடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு அது இந்த ரைட்டான ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுனால தட் ஒப்பீனியன் இஸ் சேஞ்ச். அண்ட் இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அக்செப்ட் பண்ணதுக்கு ஒரு மெயின் ரீசன் இருக்கு. கதையும் தாண்டி ஸ்கிரிப்டும் தாண்டி டைரக்டர் சார் அண்ட் மனோபாஸ்கர் அண்ணா இவங்கெல்லாம் ஸ்கிரிப்டை என்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம், நீங்க வந்து எங்களுக்கு சிஸ்டர் மாதிரி, நீங்க எங்களை அண்ணானே கூப்பிடலாம், உங்களை அவ்வளோ பத்திரமா பார்த்துக்குறோம், அவ்வளோ கம்ஃபர்டபுளா பார்த்துப்போம், செட்ல எதுவாக இருந்தாலும் நாங்க இருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு நம்பிக்கை. அது வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்துட்டு அப்பா இப்படிலாம் சொல்லுவாங்களா, மீடியால இப்படி வெல்கம் பண்ணுவாங்களா நான் யோசிச்சு பார்க்கும்போது நினைச்சிட்டு இருந்தேன். ஐ வாஸ் அமேஸ்ட். தென் தட் வாஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நான் இந்த படத்துக்கு ஓகேன்னு சொல்லி நான் பண்ணலாம்னு நினைச்ச ஆரம்பிச்சது. அண்ட் இந்த மாதிரி ஒரு டீம் கிடைச்சாங்கன்னா எந்த பொண்ணு வேணா நம்பி சினிமாக்குள்ள வரலாம். அண்ட் ப்ரொடியூசர் அண்ணாவை பற்றி சொன்னோம். நான் இது வந்து ஹார்ட்லி ஒரு 2 வாட்டி 3 வாட்டி பார்த்துருக்கேன். வந்தோடனே தங்கச்சி நல்லா இருக்கீங்களா, அண்ட் அசோசியேட் அண்ணா, சலீம் அண்ணா, எல்லாருமே எனக்கு வந்துட்டு அவங்க பேர் கூட இல்லை, நான் அண்ணானா சொல்லியே பழகிடுச்சு. அவ்வளோ நல்லா என்னை வந்து ட்ரீட் பண்ணியிருக்கேன், அவ்வளோ நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் கம்மிங் டு த ஸ்கிரிப்ட், இவங்க சொன்ன மாதிரி நான் ஒரு கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கணும், சும்மா ஒரு கிளாம் டால் மாதிரி ஒரு படத்துல வந்தோமா போனோமா அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கும் போது தான் அது இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வந்துருந்துச்சு. அண்ட் இந்த ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு இட் இஸ் நாட் லைக் அ கிளாம் டால், இந்த கதைக்குள்ளார வர ஒரு கதாபாத்திரம் மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். அண்ட் இட் ஹாஸ் எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு வெளில ஸ்கிரிப்ட் வந்துருமேன்னு பயமா இருக்கு. நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க எவ்வளோ நல்ல ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் ஒவ்வொரு கேரக்டரும் வந்துட்டு டைரக்டர் சார் அவ்வளோ நல்லா இது பண்ணியிருக்காங்க. அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நட்டி சார் பத்தி சொன்னோம், தேங்க்யூ ஸோ மச் சார், அவ்வளோ கம்ஃபர்டபுளா என்னை ஃபீல் பண்ண வச்சுங்க. அண்ட் சார் இப்போ நடிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாதாரணமா ஒரு விஷயம் பண்ற மாதிரி இருக்கும், ஆனா வந்து நீங்க ஃப்ரேம்ல பார்க்கும்போது இட் லுக் வெரி நேச்சுரல் ஆக்டிங் மாதிரி இருக்கும். அது எப்படி சார் பண்றீங்க, எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ சார். அண்ட் அருண் பாண்டியன் சார், சச் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் சச் அ கிரேட் ஆக்டர். அண்ட் அவர் ஆக்டர் மட்டும் இல்லாமல் வந்து சச் அ டிசிப்ளின்ட் பர்சன். அண்ட் ஹி நோஸ் எல்லாமே அபவுட் கண்டினியூட்டிலேருந்து ஒரு படம்னா அந்த ஹீஸ் பீன் அ டைரக்டர், ஹீஸ் பீன் அ ப்ரொடியூசர், ஹீஸ் பீன் எவ்ரிதிங் இன் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ நிறைய கற்றுக்கிட்டோம் சார் கிட்ட. அண்ட் வினோத்னி மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அ கிரேட் சப்போர்ட். அண்ட் மூனா ரமேஷ் சார் இங்கே வரல. நான் வந்துட்டு ஒரு ஆக்டிங் வந்துட்டு ஒருத்தங்களை பார்த்து லைக் ஆச்சரியமா பார்த்ததுன்னா வந்து மூனா ரமேஷ் சாரை பார்த்தேன் நான். ஸோ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் திஸ். அண்ட் நீங்க எல்லாம் படம் பார்த்து ரசிப்பீங்க நம்புறேன். அண்ட் bless me for this journey. தேங்க்யூ. நன்றி அக்ஷரா. இதுவும் உங்களுடைய முதல் படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்க சொன்ன மாதிரியே எல்லா புதுமுகம், அதாவது இங்க இருக்கிற அனைத்து கலைஞர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும்.
இந்த மாதிரி புதுமுகங்கள் அறிமுகமாகும் தான் சினிமாவில் இன்னும் நிறைய முயற்சிகள் எடுக்கப்படும். இந்த நம்ம ப்ரொடியூசர் வந்த மாதிரி, இயக்குனர் வர மாதிரி பல முயற்சிகள் எடுக்கப்படும். ஸோ அந்த வகையில் அடுத்ததான் வந்து நான் கூட போகிறது வந்து அவர் திரையில தோன்றாலும் சரி, இல்லை மேடையில் வந்தாலும் சரி, அவர் பேசினாலே அந்த ஷோவும் சரி, அந்த படமும் சரி, அது ஹிட்டு தான். ஸோ நம்ம கூட பேசுறதுக்காக இப்போ நடிகர் மற்றும் இயக்குனர் ரவிமணி அவர்களை நினைக்கிறேன். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, என் அன்பிற்கினிய பெருமதிப்பிற்குரிய பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம். ரைட் டீசர் வெளியிட்டு விழா. இந்த படத்தில் நான் நடிக்கல, ஆனால் இந்த படம் ரொம்ப நல்லா வரணும்னு ஒரு 6 மாசமா நினைச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன காரணம்னா, இந்த ரைட்ல எனக்கு நெருக்கமான என்னோடு இணைந்த 3 பேர் இருக்காங்க. அதில் முதலாவதாக மிளகாய் படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ரீச் ஆனதுக்கு காரணமாக இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட நட்போட இருக்கிற நட்டி சார். அடுத்ததா இந்த படத்தோட இயக்குனர் ரமேஷ் அவர்கள், ரமேஷ் சுப்பிரமணியம். மிளகாய் படத்தில் அவர் வந்து அசோசியேட் டைரக்டர். அவர் எப்படின்னா, என்னுடைய சிந்தனை எவ்வளவு வேகமா ஓடுமோ அந்த அளவுக்கு அவருடைய டிடிபி ரைட்டிங் பாஸ் ஆகும். நான் டைலாக் எழுதும்போது அந்த படத்தோட டைலாக் வந்து நான் 15 நாள் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் ஆஃபீஸில் உட்காந்து பேப்பர்லாம் எதுவுமே இருக்காது. சீன் நம்பர் 1 ரமேஷ் அப்படின்பேன், அவர் ரெடி சார் அப்படிம்பாரு. சொல்லிட்டே இருப்பேன். நான் சொல்றதை விட அது ஃபாஸ்ட் அடிப்பாரு. சார் அடுத்த சார் இருந்தாரு, இருங்க ரமேஷ் திங்க் பண்ணிக்கிறேன் அப்படின்பேன். என்ன அவ்வளோ ஃபாஸ்ட் அடிப்பாரு. அது என்ன மதுரை ஸ்லாங் டைலாக் ஃபுல்லாக. நான் மதுரைங்கிறதுனால இப்போ கரண்ட்ல மதுரையில் என்னெல்லாம் வெக்காபுலரி சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லி தின்பண்ணி இருப்பேன். அதை விட ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன். ஸோ நான் 15 நாள் எழுதுனது 11 நாள் எழுதி முடித்தேன். அவ்வளவு ஸ்பீடான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ரமேஷ் அவர்கள். அதுக்கப்புறம் நான் நடித்த ஜில்லாவில் ரமேஷ் சார் மறுபடியும் ஒர்க் பண்ணார். அப்புறம் இந்த படத்துடைய நிர்வாக தயாரிப்பாளர் பிரான்சிஸ் மார்க்கஸ் அவர்களும் அசிஸ்டன்டாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ தொடர்ந்து அப்படி நட்பு பல வருஷம் வந்துக்கிட்டே இருக்கு. ரமேஷ் எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் சினிமா வந்து எப்பயுமே திறமைசாலிகள் ரொம்ப லேட்டாக தான் பயன்படுத்தலாம். மிளகா ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 2010, 2025 இத்தனோட போராட்டத்துக்கு அப்புறம் அவருக்கு ப்ரொடியூசரே கிடைக்கல. ஆனால் ஒரு நண்பன் ப்ரொடியூசராக கிடைச்சார். இந்த நேரத்தில் அந்த நண்பர் திருமால் லட்சுமணன் அவர்களுக்கும் அவருடைய மனைவி டி ஷியாமலா அவர்களுக்கும் இப்படி மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்க அவருக்கு கை கொடுக்குறீங்கன்னா இந்த மேடை அவருக்கு கிடைச்சிருக்கா சார், இந்த படம் கிடைச்சிருக்காது. என்னோட அசிஸ்டன்ட் படம் பண்ணாத கௌரவம் எனக்கு கிடைச்சிருக்காரு சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கோ டைரக்டர் சலீம் சையத். சலீம் சையத் அப்படின்னா, நான் டைலாக்ல இருந்த சண்டை படத்துல நான் அசிஸ்டன்ட் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் இயக்குனர் மிளகா படத்துடைய இணை இயக்குனர். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் வந்து எங்க இருக்கேன், நான் நாளைக்கு வந்துடுவேன், உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு 20 வருஷமா தொடர்ந்து ஒரு குருவாக என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு மனிதர். அவர் இந்த படத்தில் ஒர்க் பண்ண போறது சொல்லும்போது நான் சொன்னது ஒரே வார்த்தை தான், சலீம் நீங்க ரமேஷுக்கு சீனியர், எந்த இடத்துலையுமே காட்டுக்காதீங்க அப்படின்னு. அதேமாரி ரமேஷ் சார் வந்து அவர் எப்பவுமே சீனியர் 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 அப்படிதான் கூப்பிடுவார். ஸோ அந்த நட்பு பார்த்தீங்கன்னா, நம்ம படம் பண்ண லேட்டானாலும் பரவாயில்ல, நமக்கு கீழே வேலை பார்த்து ஒரு பையன் டேரக்ஷன் பண்றாங்க, அவனுக்கு இணைஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஈகோ கூட எந்த இடத்துல எந்திரிக்காம இந்த படத்தை 2 பேரும் சேர்ந்து முடிச்சிருக்காங்க. அதுக்கு இந்த நேரத்தில் உங்க 3 பேருக்குமே நன்றி சார். இந்த படம் வந்து ரைட் 24 நாள் எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு மார்க்கஸ் சார் சொன்னாங்க. படத்தோட வெற்றிக்கு நாட்கள் முக்கியம் இல்லை, அது 200 நாள் எடுத்தாலும் சரி, 300 நாள் எடுத்தாலும் சரி, வெறும் 40 நாள் எடுத்தாலும் சரி. இதுக்கெல்லாம் ஒரு உதாரணமா 13 நாள் எடுத்த 100வது நாள் அப்படிங்கிற படம் 100 நாள் வந்துச்சு. 13 நாள் ஷூட்டிங், 27 கான்செப்ட் மணிவண்ணன் சார் டைரக்ஷன் பண்ண படம். ஸோ நாட்கள் முக்கியம் இல்லை, அதில் உள்ள கண்டென்ட் அது எந்த அளவுக்கு புதுசா இருக்கு, மனிதர்கள் பார்க்காத பிரஸ்பீட் பார்க்காத ஒரு ஜானல் படம் இருக்கா, அதுதான் முக்கியம். கண்டிப்பா ரைட்ல இருக்கு. ரமேஷ் என்ன பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஷிப் தான் பிரச்சனை. ஒரு 3வது ஆள் தயாரிப்பாளர்னா, சரி சார் செலவாய்ச்சி நான் என்ன பண்றது, சரி சார் நான் எதிர்பார்க்கல சார், மழை வந்துச்சு சார், சார் ஆர்டிஸ்ட் லேட் ஆகும் சார், அதனால என்னால் முடிக்க முடியல சார் அப்படின்னு நிறைய காரணம் சொல்லலாம். ஆனா நண்பரையே பிடிச்சி பார்க்கும்போது காரணம் சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த நண்பர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த படத்தை கொண்டு வரான்னு இந்த நண்பனுக்கு தெரியும். ஸோ அது நடந்துடக்கூடாது, நட்புக்குள்ள விரிசல் பற்றக்கூடாதுங்கிறதுக்காக 24 நாள் போட்ட சரியில்லை அச்சு பொருளாம அப்படியே எடுத்தார் ரமேஷ். எனக்கு தெரியும். அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது என்னுடைய நன்றி சார்.
நட்டி சார் எப்படின்னா, நட்டி சார் இந்த படத்துக்கு அவருக்கு பெரிய சம்பந்தம் என்னன்னா, ரமேஷ் வளர்ந்ததே நட்டி சார் ஆஃபீஸர் தான். ரொம்ப உரிமையோட என்னடா பண்ணி ஒரு வாரம் ஆகலாம் அப்படின்னு உரிமையோட கேட்கிற ஒரு ஆள். நட்டி சாரோட சம்பளம் எவ்வளவு தருஷம் தெரியும். இந்த படம் சின்ன பட்ஜெட், அவர் எவ்வளவு கம்மியா வாங்கி இந்த படத்தில் நடிச்சிருப்பான்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த தன்னுடைய தம்பியா நினைச்சு இந்த படத்தை வழங்கின நட்டி சாருக்கு மிக நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். ஏன்னா இது ஒரு கதை சொல்ற படம். அடுத்து என்னங்கிற திரைக்கதை வேகப்படுத்துற படம். கதை எனக்கு தெரியும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதில் நடித்த நடிகர்கள் வினோதிக்குமார், அக்ஷரா ரெட்டி அவர்களே, வீரம்பரத்தில் நடித்த அஜித் சார், மகா நடித்த குழந்தை நட்சத்திரமே, அப்புறம் வேற யார் வில்லன் நடிகர் சார், மார்கஸ் சார், ப்ரொடியூசர் சார், உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும், அதே நேரத்தில் நம்முடைய குணா பாலசுவாமி அவர்கள் இசையமைப்பாளருக்கும். இந்த படத்தில் மிகப்பெரிய பலம் ஒன்று இருக்கு. கேமராமேன் நட்டி சார், அவரை கேமரா பண்றது எவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு தெரியும். பத்மேஷ் சார் ரொம்ப அழகா 24 நாளில் முடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் நமக்கு தெரியும். அது 2 பேரும் சேர்ந்து அழகா முடிச்சாங்க. இந்த படம் ஒரு நல்ல வெற்றியை பெற்று ரமேஷ் அவர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி சார், உங்களுடைய வருகைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க வந்து இந்த விழாவை சிறப்பிச்சிருக்கீங்க. நிறைய கதைகள் வந்து ரமேஷ் சார் பத்தி சொன்னீங்க, அவரை பேச வைக்கலாம். அதுக்கு முன்னாடி அடுத்ததாக இவங்க ஏற்று நடிக்கிற கதாபாத்திரங்களும் சரி, உங்களுடைய நடிப்பும் சரி, உங்களுடைய பேச்சுலையும் என்னைக்குமே வந்து ஒரு உண்மை இருக்கும். இந்த படத்துல கூட வந்து ஒரு ஜட்ஜா வராங்க. ஸோ வினோதினி மேம் அவங்க வந்து தமிழ் சினிமாவில் இன்னைக்கு வந்து எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க. ஐ திங்க் அவங்களுக்கு கொடுக்குற பில்டப்பை தாண்டி மேமே வந்து இறங்கி வேலைக்கு வராங்க பேசுறதுக்கு. இந்த படத்துல மிக முக்கியமான கதாபாத்திரம் செய்த வினோதினி மேம் அவர்களை பேசுமாறு நான் நினைக்கிறேன். இங்கு வருகை தந்து தொடர்ந்து தமிழ் சினிமாவில் கலைஞர்களுக்கும் தமிழ் சினிமாவுக்குமே ஒரு கான்ஸ்டன்டா ஒரு சப்போர்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள், முதல்ல முக்கியமா உங்களுக்கு தான் வந்து முதல் நன்றி. எந்த நேரமா இருந்தாலும் எந்த ஒரு விழாவா இருந்தாலும் இந்த மேடையை வந்து எங்களுக்கு அமைத்து கொடுக்குற பிஆர்ஓ அவர்களுக்கும், மெயினா வந்து அதை கொண்டு சேர்த்து மக்கள்கிட்ட வந்து எங்களுடைய பணியை வந்து கொண்டு சேர்க்கிற ஊடக நண்பர்கள், உங்களுக்கு தான் வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் எப்பயுமே தெரிவிப்பேன். அதை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும், இந்த விழாவுக்கு ரொம்ப சிறப்பா எங்களுக்காக வந்திருக்கக்கூடிய ரவிமரியா அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். ஏன்னா ரவிமரியா சார், நீங்க வந்து நான் எதிர்பார்த்தேன் யார் வருவாங்க, ஏன்னா எல்லா விழாக்குமே இப்ப வந்து ஒரு கெஸ்டா மற்ற இயக்குநர்கள் அவங்கெல்லாம் வராங்க. இந்த விழாவுக்கு யாருமே வரலையே அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். கரெக்டா நீங்க வந்துட்டீங்க. அதோடைய உங்க சிக்னிபிகன்ஸ், நீங்க ஏன் வந்ததோடைய சிக்னிபிகன்ஸ் நீங்க சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. நட்பு அப்படிங்கறத பத்தி நம்ம நிறைய வந்து பேசுறோம். ஆனா இந்த படத்துல வந்து நான் இந்த படத்துல வந்ததும் ஒரு நட்பு ரீதியா அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா நட்புக்கு வந்து இலக்கணமா இருக்கக்கூடிய இந்த 2 பேர் இந்த படத்துல இருக்காங்க. ஒண்ணு வந்து மார்க்கஸ் அவர்கள், அவர் தான் முதல்ல வந்து என்ன தொடர்பு கொண்டு இந்த படத்துல என்ன வரவழைச்சாரு. மார்க்கஸ் எப்படின்னா, எனக்கு வந்து 2016-17 தெரியும். அந்த மார்க் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி இருக்கும் நம்ம நுங்கம்பாக்கத்துல. நிறைய சேனல் இன்டர்வியூஸ்லாம் அங்கதான் நடக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அங்க ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணதுலேருந்து தொடர்ந்து வந்து நம்ம கோவிட் டைம்ல எல்லா டைம்லயும் நம்ம வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நம்ம ஒரு ரிப்ளை பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு தொடர்புல இருந்துட்டே இருக்கும். அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க ஒய்ஃப், குழந்தைங்க எல்லாருமே நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் வந்து எப்படின்னா, தமிழ் சினிமா மட்டும் இல்லாம அவருடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்னாலே வந்து எப்பயுமே வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே அந்த ஆஃபீஸ்ல உட்காந்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை வந்து நாங்கள் புட்டிங் டுகெதர் ப்ராஜெக்ட், நீங்கள் அதில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. ஆப்வியஸா வந்து கண்டிப்பா பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னது. 2வது, இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டோட ரமேஷ் அவர்கள் வருவார் அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவர் நான் ஜில்லால நான் ஒரே ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பேன், நீங்க பார்த்துருப்பீங்க விஜய் சாரோட. அதுல இருக்கும்போது அவர் கோ டைரக்டரா வந்து தொடர்ந்து அவருமே வந்து தொடர்புல இருந்துட்டே இருந்த ஒரு நபர். ஆனா அவருக்கு பின்னாடி வந்து இப்படி ஒரு நட்பு வட்டம் இருக்கு, அதாவது ஒரு படத்தையே ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு வந்து நட்பு வந்து சேர்த்து வச்சிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய பிரமிப்பா இருக்கு. ஸோ அதுவும் வந்து இவருக்கு வந்து முதல் படம். அண்ட் அதை அக்ஷரா அவங்க, அதாவது வந்து இந்த படம் வந்து பல பேருக்கு வந்து முதல் படமா அமையிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். அதாவது இவருக்கு டைரக்டருக்கு வந்து ஃபர்ஸ்ட் படம், அதே மாதிரி குணா பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு தமிழ்ல வந்து முதல் படம் இசையமைக்கிறாரு.
அதே மாதிரி அக்ஷராக்கு வந்து டெபியூ ஃபிலிம். அண்ட் அனுபமா குமார் அவர்கள் அவங்களுடைய சன் ஆதித்யாவுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் படம். யுவீனாக்கு அடல்ட் ஆக்டரா இதுதான் ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து பல ஃபர்ஸ்ட்ஸ் இருக்கு. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய மிக சிறந்த ஒரு விஷயம் அப்படின்னாக்க 24 நாள்ல வந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது எனக்கே வந்து சமீபத்துல தான் தெரியும். ஏன்னா நான் அதுல வந்து ஒரு 7-8 நாள் நடிச்சேன். எனக்கு வந்து சலீம் சார் இருந்ததுனாலயா இல்ல மணிபாஸ்கர் சார் அப்புறம் ஸ்ரீதர் இவங்கெல்லாம் வந்து ஒரு கோ டைரக்டர்ஸா ஒர்க் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு பக்காவா பிளானிங் போயிருக்கு. இந்த படத்தோடைய ஒரு ஷெட்யூலிங் ஆகட்டும், நம்ம ஆர்டிஸ்டோட டேட்ஸ் வாங்கினது எனக்கு ரொம்ப சிறப்பா அமைஞ்சது. எனக்கு கொடுத்த டேட்ஸ் எக்ஸாக்டா வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ஒரு 7 days கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 7 days ஒரு நாள் கூட மாறல. இல்ல நமக்கு வந்து கால் ஷீட் இல்ல டேட் வந்து மாறுது, மற்ற ஆர்டிஸ்டோட கால் ஷீட் கிடைக்கல, அந்த மாதிரி எந்த ஒரு ஹிக்கப்ஸுமே இல்லாம கரெக்டா வந்து அந்த எடுத்த நாட்களை அவங்க யூஸ் பண்ணாங்க. ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம ஷூட் போயிட்டே இருந்து பரமேஷ் சார் வந்து ஒன்று சொல்லுவாரு, அப்புறம் டைரக்டர் ஒன்று சொல்லுவாரு, மாறி மாறி வந்து நம்ம நடிச்சுட்டே இருக்கோம். அண்ட் வந்து என்னோட போர்ஷன் ரொம்ப ஸ்மூதா முடிஞ்சு போச்சு. ஆனா லேட்டா தான் தெரிய வந்தது எக்ஸாக்டா எந்த அளவுக்கு இதுக்கு பின்னாடி வந்து இந்த அளவுக்கு ஸ்மூதா போனோம்னா, அந்த ப்ராசஸ் வந்து ஸ்மூதா போனோம்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஒரு இன்புட் போயிருக்கு அப்படிங்கிறது அது வந்து ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம். இதனால வந்து தமிழ் சினிமால இந்த மாதிரி எடுக்க முடியும். அழகா வந்து ஒரு பிளானிங் பண்ணி ஷெட்யூலிங் பண்ணி ஆர்டிஸ்டோட டேட்ஸை வாங்கினா எந்த ஒரு ஹிக்கப்ஸும் இல்லாம 23-25 நாள்ல ஆக்சுவலா ஒரு படத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் வந்து உதாரணமா அமையணும் அப்படிங்கிறது என்னுடைய பிரார்த்தனை. அது மட்டும் இல்லாம ரைட்ல வந்து அப்கோர்ஸ் வந்து 2 மிக முக்கியமான ஒரு கலைஞர்கள் இணையற ஒரு படம். இந்த காம்பினேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டோம். அதாவது அருண் பாண்டியன் சாரும் நட்டி சாரும் சேர்ந்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அது ஒரு ஃபேஸ் ஆஃப்னு சொல்லலாமா, இல்லைன்னா வந்து ஒரு 2 மிக சிறந்த கலைஞர்கள். அதாவது அருண் பாண்டியன் சார் வந்து நமக்கு தெரியும் எத்தனையோ படங்கள்ல அவர் வந்து பண்ணியிருந்தாலும் அவர் இப்போ வந்து கேரக்டர் ரோல்ஸ் எடுத்து பண்ணும்போது அவருடைய நேர்த்தியான ஒரு நடிப்பு, அதாவது அவர் இளமையில அவர் வந்து பண்ணது இளமைனா அதுக்குன்னு வந்து அவர் இப்போ ஓல்டு அப்படின்னு நான் சொல்ல வரல. அதாவது வந்து அவர் ஹீரோவா நடிச்சதுக்கு போக இப்ப வந்து அவர் சமீபமா எடுத்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு குணச்சித்திர கதாபாத்திரங்கள்ல எந்த அளவுக்கு அவர் ஒரு நேர்த்தியான ஒரு நுவான்ஸ்டான ஒரு ஆக்டிங் வந்து வெளிப்படுத்துறாரு அப்படிங்கறது நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம். அதே அளவுக்கு நட்டி சார் அவர் ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் வந்து எப்படி அவர் நடிச்சிட்டு இருக்காருங்கிறத பார்க்கணும். இந்த 2 சிறந்த கலைஞர்கள் இணையும் போது நமக்கு வந்து ஸ்கிரீன் வந்து யூஸ்வலி நம்ம சொல்லுவோம்ல, இந்த ஸ்கிரீன் இஸ் லிட் ஆன் ஃபயர் அப்படிங்கிற மாதிரி உண்மையாவே அந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு இந்த படத்துல. அண்ட் வந்து இதுதான் இன்னைக்கு ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கதையும் தாண்டி ஸ்கிரீன் பிளே நுணுக்கமான நடிப்பெல்லாம் வந்து ஆடியன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடியன்ஸுமே ரொம்ப நுவான்ஸ்ட் ஆயிட்டாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு கதை களத்தை அமைச்சு அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளேவை ரெடி பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு காஸ்டிங் பண்ணிருக்கிற ஒரு படம் நினைக்கிறேன். ஸோ இது வந்து சரியான வகையில இதை நீங்க எல்லாரும் எடுத்துட்டு போவீங்க. அதை தாண்டி இந்த படம் வந்து ஒரு ஆடியன்ஸால சிறந்த வகையில கொண்டாடப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நன்றி, வணக்கம், உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ. சிறப்புமா. ஸோ இறுதியாக இங்கே வந்து பேச போறவர் ஒரு கதாநாயகனாக, ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகராக, ஒரு சிறந்த வில்லனாக. பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ரைட், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம். அந்த கதையை சொல்லும் போதே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரமேஷ் வந்து என்னுடைய அசிஸ்டண்டாக இருந்து அதுக்கப்புறமா பல பேர்ட்ட ஒர்க் பண்ணார். இந்த கதையை எழுதும் போதே இந்தந்த கேரக்டரில் யார் யார் நடிக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் ஆல்ரெடி எழுதி வச்சிருந்தாரு. அந்த நோக்கத்தில் தான் போய் அருண் பாண்டியன் சார் அவங்ககிட்ட கதை சொன்னாங்க. முதல்ல அருண் பாண்டியன் சார் சின்ன டவுட் இருந்தது. ஏன்னா அன்பிற்கினியால் அவர் கோஆர்டினேட்டர் ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஒரு ஏரியாக்குள்ளே நடக்கிற விஷயம் அதில் எத்தனை வேரியேஷன் கொடுக்கணும், அது ப்ரொடியூசராக அதுக்கு வந்து ஸ்கேல் வரணும், எப்படி பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்ற. அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், நட்டி நீ படிச்சியாரு? நான் படித்தேன் சார், நான் பண்ணலான்னு இருக்கேன், நீ என்ன சொல்கிறேன்? பண்ணுங்க சார், ரொம்ப நல்லா இருக்கும் சார் உங்களுக்கு. அப்படி தான் அந்த படத்துக்குள்ளே அருண் பாண்டியன் சார் வந்தார். ரொம்ப தேங்க்ஸ். அவரோட மெமரி வந்து பெரிய ஸ்ட்ராங்கான மெமரி. ஆல்மோஸ்ட் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணாமல் ஒரு கோஆர்டினேட்டர் மாதிரி ஒர்க் பண்ணார். அதுதான் பெரிய விஷயம். ஒவ்வொரு கண்டினியூட்டியும் எல்லாரும் ஸ்டேஜிங் போதெல்லாம் அவர் ஹெல்ப் பண்ணி இப்படிலாம் பண்ணார். அது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணார். அதெல்லாம் சந்தோஷமான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா வினோதினி மேம் வந்து கமல் சார் டீமு, அவங்க அவருக்கு ஈக்குவலாக படிக்கக்கூடிய ஒரு 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 லேடி. அவங்க பல விஷயங்களை படித்தவங்க. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அவங்க வந்து அந்த செட்டுக்குள்ளே வந்துட்டு காலையிலேருந்து சாயங்காலம் ஒரு இடத்துல உட்காத்தியே வச்சுருப்போம், நகராமலே இருப்பாங்க. பாவமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படி ஒர்க் பண்ணாங்க அந்த படத்தில் வந்து. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 7 days whatever days அவங்க. அப்புறம் அக்ஷரா ரெட்டி அவங்க வந்து
ஒரு பாரம்பரியமான குடும்பத்துலேருந்து வந்தவங்க. அக்ஷயா ரெட்டியோட ஃபாதர் வந்து சுதாகர் ரெட்டி சார். ஐஐடி சென்னையில் வந்து கெமிக்கல் இதில் வந்து கோல்டு மெடலிஸ்ட் அவங்க. 2வது பார்லிமெண்ட் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அதுக்கு புல்லட் ப்ரூஃப் பண்ணி கொடுத்த ஒரு ஃபேமிலி அவங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துலேருந்து வந்தவங்க. அவங்ககிட்ட டேண்ட்ரம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது அவங்களுக்கு. எப்படி வந்து பண்ணாங்க அவங்க, அந்த அந்த டெடிக்கேஷன் இருக்குது. காலையில் 7 மணிக்கு வந்தாங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் நின்றுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு 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 பெரிய சப்போர்ட் அவங்க அந்த இது பண்ணாங்க. மறக்கவே முடியாது. தேங்க்யூ அக்ஷரா, நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணது. அப்புறம் யுவினா, நான் அந்த இது சொல்ல முடியாது, அதனால நான் இப்போ எதுவும் சொல்ல விரும்பல. சின்ன குழந்தை ஆக்டர்ஸாக இருந்து இப்போது இந்த படம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் எமோஷன் சீன் வந்து இருக்கும், அவங்களோட இருக்கும். அதை பார்த்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் கொஞ்சம் தண்ணி வரும். அது வந்து நான் 7 பேரோட கேரண்டியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம ஆதித்யா அனுபமா மேடம் சொன்னார். அவருக்கு வந்து முதல் படம், ஆனால் முதல் படம் மாதிரி எனக்கு தெரியல. நான் எங்கேயாவது நடிப்பு கற்றுக்கிறதுக்கு எங்கே போனீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் வீட்டில் சொல்லி கொடுத்தது தான். அப்புறம் இந்த ஸ்கிரிப்டை முன்னாடியே கொடுத்துட்டாங்க, படித்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணாரு. கிரேட் ஒர்க்ன்றது. அப்புறமா நம்ம வில்லன் ரோஷன், அவர் வந்து இதில் பெரிய ஃபியூச்சர் இருக்குங்க. ரொம்ப அருமையான ஒரு ஆர்டிஸ்ட், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. எனக்கு ஆச்சரியமானது. அவர்கிட்ட நம்ம இப்போ கை நீட்டி பேசுகிற மாதிரிலாம் சீன் வந்தது. அதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக எடுத்துகிட்டு போனார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கிரேட் ஃபியூச்சர். அப்புறமா ரவி மரியா சார் ஒரு நல்ல நண்பர். நம்ம கூப்பிட்டதும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உடனே வந்து பண்ணுவார். எனக்கு மட்டும் இல்லை, பல பேருக்கு அந்த மாதிரி பல ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் சொல்லி பண்ண ஹெல்ப் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு ஓரளவு தெரியலாம். அவர் யாருக்கும் தெரியாமல் பண்ண ஹெல்ப் வந்து பல விஷயங்கள் பல பேருக்கு பண்ணியிருக்காரு. அப்படி தான் ரமேஷ், சலீம் அவங்க எல்லாத்துக்கும் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தில் முக்கியமான ஹீரோஸை பற்றி நான் சொல்லணும். மூணார் ரமேஷ் பண்ணியிருக்காரு, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அப்புறம் தங்கத்துறை பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமான ஹீரோஸ் நான் சொல்றது கேமராமேன் பரமேஷ், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி. ஏன்னா ஆஸ் அ ஸ்கேல் வந்து கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப அது பெரிய போராட்டம் அது. ஏன்னா ஒரே இடத்துல ஒரு பல விஷயங்கள் நடக்கும்போது அதில் வேரியேஷன் கொடுக்கணும். அந்த வேரியேஷன் ரொம்ப பிரமாதமாக பண்ணார். அப்புறம் குணா, மியூசிக் டைரக்டர் குணா ரொம்ப அருமையாக வந்து பண்ணியிருந்தார். பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நாங்கள் படம் எடுக்கும்போது இது எப்படி வரும், சரி இதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் பார்த்து அப்படிலாம் நினைப்போம். அவர் பார்க்கலாம் இல்லை, அதிலே வாழ்ந்துச்சார். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் தாமு சார், பிரில்லியன்ட் சார். நீங்கள் தான் ஆக்சுவலாக இன்னொரு ஹீரோ இந்த படத்துக்கு சொல்லணும். ஏன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் வந்து அத்தனை வேரியேஷன் கொடுக்குறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். டெக்னிக்கலி வந்து ரொம்ப சவுண்டு. அப்புறம் இன்னொரு ஹீரோ இருக்காரு, எங்கள் நாகூரான் ராமச்சந்திரன் எடிட்டர், பிரமாதமான ஒரு எடிட்டர். இந்த ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்க்ரீன் பிளே. இதை ஆர்டர் பண்ணுறதுங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம என்ன ரஃப் கட்டாக கொடுத்தா கூட அது அந்த நுணுக்கத்தை கொண்டு வரது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதில் நாகூரன் வந்து பிரமாதமாக பண்ணியிருந்தார். அண்ட் கோஆர்டினேட்டர் மணிபாஸ்கர் சார், சலீம் அவர்கள், ஸ்ரீதர் அவர்கள். அப்புறமா ப்ரொடியூசருக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது பெரிய ஸ்கேலாக ஒன்று வரும், நம்ம காசு செலவு பண்ணுறோம், அந்த காசு செலவு அதில் தெரியணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படின்னா எப்படி ஒரு ஸ்டேஷனுக்குள்ள ஒரு இவ்வளோ விஷயத்த பண்ண முடியும், ஒரு ஸ்டேஷன் நடக்கிற விஷயம் அப்படின்னா என்னென்ன மாதிரி நடக்கும், எப்படி நடக்கும், அதான் எந்த யோசிக்காமல் என்ன வேணுமோ எப்போ வேணுமோ கொடுத்தாங்க. அப்படி அவங்களால கொடுத்தனால தான் ஆக்சுவலாக 23 நாள் தான் இந்த படம் ஷூட்டிங். 24 நாள் கிடையாது, 23 நாள் தான் ஷூட்டிங். ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. அண்ட் இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணும். ஏன்னா இதில் முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம முன்னோர்கள் பல விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு போயிருக்காங்க. இதில் என்னென்னா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் சுதந்திரம் கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஆனால் கட்டுப்பாடற்ற சுதந்திரம் வந்து அது ஆபத்தான வழிக்கு கூட்டிகிட்டு போயிடும். அதை மைண்டில் வச்சுக்கணும். நம்ம வந்து நம்ம குழந்தைகள் மேலே சுதந்திரம் கொடுக்குறங்கிற பேரில் ஒரு கண்ணு வைக்கலாம். ஆனால் அவங்க ஸ்டாப் பண்ணக்கூடாது, அவங்க ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அது வேறு வழியில் அவங்க கூட்டிகிட்டு போயிடுங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ரமேஷ் வந்து இந்த த்ரில்லருங்கிற ஆங்கிளில் வேறு மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து எல்லாரையும் இப்போ ரீச் ஆகும் நினைக்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்ஸ் லாட். இந்த படத்தை 26 தேட்டரில் வருது. நீங்கள் எப்போவும் சப்போர்ட் பண்ணுவீங்க, இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா தமிழ் பத்திரிகையும் தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, மற்ற மொழி படங்கள்லையும் ஒரு சின்ன கண்டென்ட் நல்லா இருந்தால் கூட அவங்க பிரமாதம் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த கண்டென்ட் இதில் புதுசாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுறது மாதிரி இந்த சினிமாவுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் லாட். நன்றி சார். என்னைக்குமே முதல் படம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவு. அந்த கனவு கிட்டத்தட்ட பல வருடங்களா சுமந்து இன்னைக்கு இந்த ஒரு மேடையில அந்த கனவு வந்து எப்படி மெய்ப்பட்டிருக்கு அப்படிங்கறத பேசுறதுக்காக நம்ம கூட இந்த படத்தின் இயக்குனர் பாலசுப்ரமணியம் ரமேஷ் அவர்களை பேசுமாறு நான் அழைக்கிறேன். பெரிய கனவு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய சப்போர்ட்டோட என்னுடைய டீமை நான் கூப்பிட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சலீம், சுரேஷ், மாரி, சிந்தர், செரீன்,
ப்ளீஸ் வாங்க, ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க. கோஆர்டினேட்டர் மணிபாஸ்கர் சார் இன்னைக்கு வரல சார். நீ எங்க இருந்தாலும் உங்களுடைய ஆசீர்வாதம் உண்டு சார். இங்க வந்து ரொம்ப நன்றி உங்களோட சப்போர்ட்டுக்கு. முதல்ல எங்கள் அம்மா சங்கரேஸ்வரி, எங்கள் அப்பா சுப்பிரமணியன், எனக்கு தொழில் கற்றுக் கொடுத்த அத்தனை குருமார்களும், என் குலசாமி உப்பிலியப்பா ஐயனார் ஆசீர்வாதத்தோட இந்த படத்தை தொடங்கினேன். இந்த படம் நாங்கள் வந்து விளாத்திகுளத்தில், என் ஊர் விளாத்திகுளம் தான். என் நண்பர் ஜெயபாண்டியன் மூலமாக தான் திருமால் லட்சுமணன் எனக்கு அறிமுகம். நானும் ஜெயபாண்டியனும் ஒன்றா டீக்கோ படித்தோம். அப்போது பல வருஷமாக நான் ஊருக்கெலாம் போகும்போது எல்லாருமே கேட்பேன், என்னடா அப்போ அடுத்து எப்படா படம் பண்ணணும்னு கேட்குறாங்க. யார்ட்டையும் என்னால் பதிலே சொல்ல முடியாது. நான் அதுக்காகவே வீட்டை விட்டு வேறு எங்கேயுமே போக மாட்டேன், வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன். வெளியே எங்கேயும் போக மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, எப்படா வரும் அப்படின்னா, எப்போ நீ அடுத்து படம் பண்ணுவேன், எப்போ படம் பண்ணுவேன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்காகவே நான் வெளியே எங்கேயும் அதிகமாக போகிறதே கிடையாது. அப்போ ஜெயபாண்டியன்ட்ட வந்து டச்சில் இருந்துகிட்டே இருப்போம், நண்பர்களால். ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணணும்டா அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அப்போ சொல்லும்போது நான் அந்த கதையை நான் சொன்னோடனே ஈடா வெயிட் பண்ணுற நம்ம நண்பர் இருக்காரு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திருமால் லட்சுமணன் அறிவு பண்ணார். சார் ரொம்ப நன்றி சார், உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் நட்டியண்ணன், ஆக்சுவலாக நட்டியண்ணன் பற்றி நிறையா பேச வேண்டியிருக்கு. ஏன்னா நான் மகேஷ் சார் மூலமாக சக்கரவீதியில் வந்து நட்டி சார் போய் பார்க்குறேன். அப்போ வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் அவர்கிட்ட போய் வாய்ப்பு கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்த படத்தில் நீ வந்து கேஷியராக ஒர்க் பண்ணு, அடுத்த படத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். அடுத்த படத்துக்கு எனக்கு ரவிமரியா சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்த்து விட்டார். சார் ரொம்ப நன்றி சார், நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்த்துக்கிட்டு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே நான் வந்து நெட் சார் ஆஃபீஸில் தங்கி சினிமா வாய்ப்பு தேடிட்டே இருக்கேன். ஏன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட வாழ்க்கையை வந்து மீடியா உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஒரு ரூம் எடுத்து தங்கி ஒரு சாப்பாடுக்கு ரூமுக்கு வாடகை கொடுக்கவே முடியாது. இத்தனை வருஷமாகவும் அவர் வந்து நீ எத்தனை வருஷமானாலும் இருடா அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணாரு. ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் கேமராமேன் பர்னே சொன்னேன். உண்மையிலே சொல்லணும்னா அவர் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். 23 நாளில் முடிச்சு கொடுத்துருக்காருன்னு மெயின் காரணமே அவர் தான். நான் வந்து ஒவ்வொரு நாளும் போய் அவர் ஷூட்டிங் முடிஞ்சோடனே எல்லாருமே தூங்கிடுவோம். நானும் அவரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், அடுத்த நாள் என்ன பண்ணலாம், அடுத்த நாள் என்ன பண்ணலாம், இதை பண்ணிடலாம், அதை பண்ணலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருப்போம். அப்போ அந்த ஸ்டேஜிங்கில் வந்து எங்கள் ஆர்டிஸ்ட் நிற்க வைக்கிற ஸ்டேஜிங்கில் வந்து நிறைய கன்ஃபியூஸ் வரும். ஏன்னா அது ஒரே நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெயிலரில் அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் மாற்றினா கூட அடுத்து மாறிடும். அதனால அது பயங்கர ஹார்ட் ஒர்க் இருந்துச்சு. அதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ண பத்மேஸ்வருக்கு மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் குணா பாலசுப்ரமணியன். உண்மையிலே சொன்னால் நட்டி சார் மூலமாக தான் குணா பாலசுப்ரமணியன் எனக்கு அறிமுகம். அவரை போய் நான் பேசும்போது கதை சொன்ன உடனே ரொம்ப நல்லா இருக்கு சார், கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னாரு. ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றி. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் தாமோதரன், அவர் வந்து மார்க்கஸ் மூலமாக தான் எனக்கு அறிமுகம். அவர் வந்து சொன்ன நண்பர் தான் ப்ரொடியூசரு, அதனால நீங்கள் பட்ஜெட் இழுத்து விட்டுறக்கூடாது, கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு அவர் ரொம்ப பிரமாண்டமாக பண்ணி கொடுத்துருக்காரு. நன்றி தாமு. அப்புறம் எடிட்டர் பற்றி சொன்னால் என்னுடைய அசோசியேட்டு சுரேஷ் மூலமாக தான் நாகூரான எனக்கு அறிமுகம். அவர் ஏதோ ஃபர்ஸ்ட் படத்துக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குற மாதிரி இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டே இருக்காரு. அவர் எல்லா இயக்குனரும் அடுத்து அவரோட போகணும், ஒர்க் பண்ணணும், அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி நாகூரான். அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் இல்லை சாரி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் நண்பர் மார்க்கஸ். நாங்கள் ஜில்லாவில் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணோம். நான் சொன்னேன் இது மாதிரி நண்பர்கள் வந்து படம் பண்ண வர்றாங்க. எனக்கு வந்து டைரக்ஷனாக நல்லா தெரியும். ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருந்தார்.
கொஞ்சம் வெல் செட்டில் ஃபேமிலி, ஒரு நியாயமான ஆள். அதனால அவர் கொண்டு கொடுத்தேன். இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட ஒரு நாள் கூட என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு நாள் இன்னைக்கு வரைக்கும் கணக்கு கேட்ட கிடையாது. என் ப்ரொடியூசர் என்ன கொடுக்குறேன்னு சொன்னாங்களோ அதை அவங்க கொடுத்தாங்க. அதுக்கு அவருக்கு அவ்வளோ இன்னைக்கு வரைக்கும் ஹானராக இருக்காரு. கண்டிப்பாக எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இல்லை, அடுத்து ஒரு பெரிய ப்ரொடியூசராகவே இவர் வந்து தமிழ் சினிமா கண்டிப்பாக வரவேற்கணும் அவரை. அதுக்கப்புறம் அக்ஷரா ரெட்டி ஆக்சுவலாக வந்து பார்த்தா பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. ஒரு சாதாரணமாக வந்து எதுவாகவும் செட்டில் வந்து ஈஸியாக அவங்க அப்ரோச் பண்ணாங்க. அவங்க நான் முதல் நாளே சொல்லிட்டேன், ஏமா நான் அவங்களை வந்து சிஸ்டராக தான் நான் பார்ப்போம், சிஸ்டராக தான் நம்ம ப்ரே பண்ணணும். இன்றைக்கு வரைக்கும் அவங்க சிஸ்டராக தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பயங்கர டெடிகேஷனாக ஒர்க் பண்ணாங்க. அவங்க வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் என்றைக்குமே ஆரம்பிச்சதே கிடையாது. ஷார்ட்டை வந்து நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க அவ்வளோக்குள்ள ப்ரிப்பேர் பண்ணாங்க, மனப்பாடம் பண்ணாங்க. கடைன்னு மனப்பாடம் பண்ணி அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ப்ராக்டிஸ் பண்ணது வந்து வெளியே தான் தெரியும், தவிர ஸ்க்ரீனில் அது தெரியவே தெரியாது. ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்யூ. வினோதினி மேடம் சொன்னால் அந்த ஜில்லாலேருந்து எனக்கு அவங்க தெரியும். இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க ஸ்கிரிப்டை கையில் கொடுத்துட்டோம்னா நம்ம அவங்களுக்கு என்ன இருக்குதோ அவங்க அதோட பெட்டர்மெண்டாகவே பண்ணி கொடுத்தாங்க. அவங்க ரொம்ப நன்றி மேடம். அப்புறம் யுவினா குழந்தை பிள்ளையா பார்த்த பிள்ளை, அவங்க ஆஃபீஸ்க்கு வரும்போது நான் சொன்னேன், அது மாதிரி ஒரு எமோஷனலான சீன்ஸ்லாம் இருக்குமா, நீங்கள் ஏற்கனவே நிறைய நடிச்சிருக்கீங்க, இருந்தாலும் அவங்க ரிஹர்சல் பண்ணிட்டு தான் நாங்கள் எடுப்போம்னு சொன்னோம். அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ரிஹர்சல் பண்ணி பார்த்தோம், அவங்க நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அது யுவனா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஆதித்யா அவங்க வந்து அனுபவகுமாரோட பையன் வரும்போது ரொம்ப சாமியாக இருந்தாங்க. அவருக்கும் ஃபுல்லாக ட்ரைனிங்லாம் கொடுத்தோம். அவரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். சின்ன பையனாக இருந்தாலுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணார். இந்த படத்தில் ஃபஸ்ட் படம் மாதிரி உண்மையிலேயே நட்டின்னு சொன்ன மாதிரி ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரியாது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க அவரும். அதுக்கப்புறம் அருண் பாண்டியன் சாருக்கு எனக்கு ஒரு சின்ன கதையே இருக்குது. ஏன்னா அன்புரிக்கையால் படத்தில் நான் அசோசியேட் டேரக்டர் ஒர்க் பண்ணேன். அசோசியேட் ஒர்க் பண்ணிவிட்டு நான் ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு அருண் பாண்டியன் சார் பார்க்குறதுக்கு ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு எனக்கு. குமார் காஸ்டியூமர் மூலமாக தான் எனக்கு அருண் பாண்டியன் சார் பழக்கம். அப்போ அருண் பாண்டியன் சார் கதை சொல்ல போகலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஆக்சுவலாக சரி ரொம்ப நாளாக தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்க, இவர் ரிஜெக்ட் பண்ணிடலாம்னு சொல்லி தான் இந்த ஆஃபீஸுக்கு கூப்பிட்டாரு. அப்போ நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நான் கதை சொன்னேன், கதை சொல்லுவா அப்படின்னு ஒரு பில்டப்பாக சொன்னேன்னு எனக்கு பயம் வந்துருச்சு. பயம் வந்து அப்படியே மெல்ல அப்படியே பொறுமையாக சொல்ல ஆரம்பிச்சோன்னா கதை பிடிச்சிருக்கு, சரி ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன்னு கேட்டார். ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன்னு சொல்லி சொன்ன உடனே சரி எடுத்துகிட்டு வாங்கினாரு. உடனே நான் போயிட்டு வேகமாக போய் வெளியில் உட்காந்து 10 நிமிஷம் டீ எடியை குடிச்சிட்டு அப்படியே அமைதியாகிட்டு மறுபடியும் போய் கொடுத்தேன், ஸ்கிரிப்டை கொடுத்தேன். சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். சரி இப்போ படிச்சுட்டு சொல்கிறேன்னு சொன்னார். படித்து முடித்த உடனே கூப்பிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குப்பா, கண்டிப்பாக நான் பண்ணுறேன், நட்டி என்ன சொன்னார் சார், நட்டி சார் ஓகே சொல்கிறாரு அப்படின்னு நான் ஃபோன் போட்டு கொடுத்தாரு. நட்டி சார் ஃபோன் போட்டு கொடுத்தேன். அவர் பேசுகிறத அப்படியே சொல்லிட்டாரு. நட்டி சார் அருண் பாண்டியன் சாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. மீண்டும் என்ன சொன்னால், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் திருமல லட்சுமணன் மற்றும் வேறு யாராவது பேர் மிஸ் ஆகியிருந்தால் ஒரு பதட்டத்தில் மிஸ் பண்ணிப்பேன், உங்களுக்கு தெரியாமல் மிஸ் பண்ணிக்க மாட்டேன். தயவுசெய்து மீடியா நண்பர்கள் அனைவரும் இந்த என்னுடைய நண்பர் சினிமா புதுசாக வந்திருக்கிறாரு, அவருக்காகவும் எனக்காகவும் அதெல்லாம் புதுசாக ஒரு ஸ்க்ரீன்லேயே வந்தால் நீங்கள் கண்டிப்பாக ரசிப்பீங்க. அது நாங்கள் கொடுத்துருக்கோம்னு நம்புகிறோம். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். தயவுசெய்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கன்னு பணிவுரையை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். இந்த படத்துடைய கதையை தான் முக்கியமான இன்னொரு சக்தி நம்ம அருண் பாண்டியன் சார், அவர் இந்த விழாவில் பங்கேற்கல. பட் அவர் சார்பாக வந்து இந்த படம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட வந்து டெக்னீஷியன்ஸ் ஆக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து கேள்வி பதில் நேரம் வச்சுக்கலாம். ஸோ உங்களுடைய கேள்விகளை வந்து நம்மளுடைய